வணக்கம். பாலாவின் பார்வையில் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் எப்பவும் போல் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சில வீடியோவுக்கு முன்னாடி நம்ம ஹோம் லோனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஹோம் லோன் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி. ஸோ எல்லாருக்குமே ஓரளவு ஹோம் லோன் வாங்கக்கூடிய அந்த ஐடியா கிடச்சிருக்கும். வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப பேரார்வமாக கிளம்பியிருப்பீங்க. பட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ஹோம் லோன் எடுக்கிறதுல இருக்கக்கூடிய சார்ஜஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லோரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க பேங்க்கில். ஸோ நீங்கள் லோன் எடுக்க ஆரம்பித்து அந்த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும்போது தான் இவ்வளவு காசு நம்மகிட்ட லோனுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே செலவாகுமா அப்படின்னு தோணி ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவை அதற்கு முன்னாடியே நீங்கள் பார்ப்பதன் மூலம் நீங்கள் ஒரு ஐடியாவோட இந்த ஹோம் லோன் ப்ராசஸை அணுக முடியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம் லோன் நம்ம போட போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா முதல்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், நமக்கு அதில் என்னென்ன சார்ஜஸ் இருக்கிறது, போடுறதுக்கு முன்னாடியே என்னென்ன சார்ஜஸ் இருக்கிறது. ஸோ பழைய வீடியோவில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறோம், அதை போய் பாருங்கள். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு சார்ஜ் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்லேருந்து வருவோமே, தேவையான டாக்குமெண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா நம்ம இன்னொருத்தங்கள்ட்ட போய் தேடி எடுப்போம். அண்டு நமக்கு நிறைய ஜெராக்ஸ் காப்பீஸ் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். எங்கே போனாலும் ஜெராக்ஸ் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறதுலையே நீங்கள் எதிர்பார்க்கிறத விட ஒரு ஹெவியான அமௌண்ட்டு செலவாகும். 1000-2000 கண்டிப்பாக செலவாகும் ஜெராக்ஸ்க்கு மட்டும். ஏன்னா இன்றைக்கி ஜெராக்ஸ் இருக்கிற வேலையில். ஸோ அதை ஜஸ்ட்டு ஜெராக்ஸ் தானே கடந்து பெற முடியாது. நீங்கள் எத்தனை காப்பீஸ், எவ்வளோ செட்ஸ் எடுக்கிறீங்க, எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு 35 வருஷம் முன்னாடி வரைக்கும் உள்ள டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஸோ 35 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கக்கூடிய பிளாட்டுக்கு எத்தனை டாக்குமெண்ட் இருக்குது, எத்தனை கை மாறி இருக்கும், எத்தனை பவர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் ஜெராக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவ்வளோத்தையும் ஜெராக்ஸ் செட் பை செட்டாக நீங்கள் எடுக்கும்பொழுது அதில் ஒரு நல்ல அமௌண்ட்டே செலவாகும். இதுதான் முதல் செலவு. அடுத்த செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பேங்க்ஸ் மாறுபடும். சில பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா கிளவராக அந்த சார்ஜஸை நம்மளே பேர் பண்ண வச்சுருவாங்க. ஏன் அவங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு பதிலாக. முதல் விஷயம் என்னென்னா, லீகல் ஒப்பீனியன் வாங்குறது. ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட நீங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கலாம். ஸோ லீகல் ஒப்பீனியன் வாங்குறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த அட்வொகேட் உங்களுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவார். இதுவும் பேங்க்கு மாறுபடும். நம்ம ஒரு ஆவரேஜாக 4000 to 5000 லீகல் ஒப்பீனியன் சார்ஜ்னு வச்சுக்கலாமே. ஓகே, லீகல் ஒப்பீனியன் வாங்கியாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூவர்கிட்ட போயிட்டு உங்கள் பில்டிங்கோடைய எஸ்டிமேஷன் எவ்வளவு செலவாகும், நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிளானில் இருக்கக்கூடிய பில்டிங்கை கட்டி முடிக்க எவ்வளோ செலவாகும். நம்ம எவ்வளோ வேணால் சொல்லுவோம். பட் அவங்க பேங்க்குடைய ஒரு பேனல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. சில பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு இன்ஜினியர்கிட்டே வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த நேஷ்னலைஸ்டு பேங்க் பார்த்திங்கன்னா அவங்களோட பேனல் இன்ஜினியர்ஸ் தான் வாங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஜினியர் உங்கள் சைட்டை விசிட் பண்ணி உங்களுடைய பிளானை வெரிஃபை பண்ணி எவ்வளோ உங்கள் பில்டிங் கட்டுறதுக்கான காஸ்ட் ஆகும்னு பேங்க்குக்கு ஒரு எஸ்டிமேஷன் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற எஸ்டிமேஷனுக்கு அவங்க கொடுக்குற எஸ்டிமேஷனுக்கு வித்தியாசம் இருக்கலாம். பட் அவங்களோட எஸ்டிமேஷன் தான் ஃபைனல் ஆகும். ஸோ அந்த எஸ்டிமேஷன் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் 4000 to 5000 ஆவரேஜ் வரும். சில பேங்க்குடைய இன்ஜினியர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோன் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட்டே வாங்குறதுக்கு. பட் ஆவரேஜாக நான் சொல்கிறது அது ஒரு 5000 வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே லீகல் ஒப்பீனியன் 5000, இது ஒரு 5000, 10000 ஆயிடுச்சு. அடுத்தது நமக்கு ஆகக்கூடிய செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்கில் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி MODT, அதாவது உங்களுடைய பத்திரத்தை பார்த்திங்கன்னா பேங்க்கில் அடமானம் வைக்கணும். அடமானம் உங்களுடைய இடத்த அடமானம் வைக்கணும். இதை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் பேங்க்குக்கு. ஏன்னா இந்த நிலம் பேங்க் அடமானத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது. ஏன்னா நாளைக்கு இந்த லோன் போட்ட அந்த வீடை நீங்கள் பேங்க்குக்கு தெரியாமல் விற்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த வில்லங்க சான்றிதழில் இந்த பேங்க்கில் லோன் இருக்குங்கிறது தெரிய வந்துடும். ஸோ அதற்கான அதுக்கு தான் பார்த்திங்கன்னா MODTன்னு சொல்லக்கூடிய அது ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு ஹெவியாக ஒரு அமௌண்ட் செலவாகும். அது ஆவரேஜாக உங்களுடைய லோன் அமௌண்ட் என்னவோ அதில் 0.5% வரைக்கும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் 20 லட்ச ரூபா லோன் போகிறீங்க அப்படின்னா 10,000 பார்த்திங்கன்னா MODTக்குரிய அந்த டாக்குமெண்ட் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கக்கூடிய சார்ஜ். அதுபோக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது போக நீங்களாம் டைரெக்டாக நம்ம ஆப்வியஸாக பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு அதுக்கு ஒரு ரைட்ரு, அதுக்கு ஒரு ஏஜென்ட்டு இருப்பாங்க. அவங்க மூலமாக போனால் தான் நமக்கு ப்ராப்பராக டக்குன்னு அந்த வேலை நடக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா தோராயமாக உங்களுக்கு ஒரு 20,000 வரைக்கும் செலவாயிரும்.
பெரிய அமௌண்ட்டு தான். கண்டிப்பாக 20,000 வரைக்கும் செலவாயிடும். ஸோ ஏற்கனவே ஒரு 10,000, இப்போ ஒரு 20,000, 30,000 ஆகிடும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் லோன் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இது பேங்க்குக்கு மாறுபடும். சில பேங்க்கில் ப்ராசஸிங் ஃபீ இல்லாமலே பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் லைவாக பார்த்ததில்ல. எல்லா பேங்க்குமே ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட்டாவது ப்ராசஸிங் ஃபீ வாங்கிடுவாங்க. சில பேங்க்ஸ் ரொம்ப ஹெவியாகவே வாங்குவாங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க்கு இது மாறுபடும். நம்ம ஆவரேஜாக ஒரு 20 லட்ச ரூபா லோனுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 10,000 வச்சுக்கலாம் ப்ராசஸிங் ஃபீ. ஏற்கனவே 30,000, இப்போ ஒரு 10,000, 40,000 ஆகிடுச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் லோன் பாரோவரோ அவருக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு வேளை இந்த லோன் எடுத்தவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் பேங்க்குக்கு பணத்தை யார் திருப்பி கொடுக்குறது? ஸோ அவங்க அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி அந்த பணத்தை எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு தான் அந்த இன்சூரன்ஸுக்கு நாமினியாக இருக்கும். ஸோ இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏஜ் ஃபேக்டரை பொறுத்து உங்களுடைய அமௌண்ட்டை பொறுத்து மாறும். ஸோ அது தோராயமாக மினிமம் ஒரு 10,000 வச்சுக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜ் தான் சொல்கிறேன். இது எல்லாமே மாறும் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஏற்கனவே 40,000, இப்போ 10,000, 50,000 ஆகிடுச்சு. ஆஹா, 50,000 ஆகிடுச்சு. வெறும் 20 லட்ச ரூபா லோனுக்கு 50,000 எப்பவுமே செலவு பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதானா? அப்போ லோன் கிடச்சிருமா அப்படின்னா கிடையாது. இன்னும் சில சார்ஜஸ் இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் உங்களுக்கு தானே போட்டிருக்கோம். அடுத்தது உங்கள் வீட்டுக்கு போடணும். இதுயாப்பா, ஓகே, வீடு கட்டியாச்சு. பேங்க்கும் வீட்டை நம்பி தான் கடன் தர்றாங்க. நீங்கள் கட்டின வீட்டுக்காக தான் கடன் தர்றாங்க. ஒரு வேளை வீட்டிற்கு ஏதாவது அசம்பாவிதம் போட்டால், வீடு தீ பிடிச்சிச்சின்னா, வெள்ளம் வந்து வீடு அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா பேங்க் சேஃப்டியாக இருக்கணும் இல்லையா? அதனால் வீட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட சொல்லுவாங்க. ஹோம் இன்சூரன்ஸ் போட சொல்லுவாங்க. அது ஒரு 10,000 வச்சுக்குவோம் ஆவரேஜாக. அது மாறும் வீட்டோட வேல்யூ பொறுத்து. நம்ம ஒரு 10,000 வச்சுக்குவோம். 60,000 ஆகிடுச்சு. அப்போ 60,000 ஆகிடுச்சு. இதோட விடுத்துடலாமான்னு பார்த்தா இன்னும் இருக்குது. சில பேங்க்ஸ் அந்த ஸ்டேஜ் வைஸாக நீங்கள் வந்து வாங்குவீங்க. கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தால் நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறதா இருந்தால் ஒன் டைம் வாங்குவீங்க. ஸோ ஒன் டைம் வாங்குறவங்களுக்கு ஓகே. அந்த ஸ்டேஜ் வைஸாக வாங்குறவங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அந்த வேல்யூவர் மூலமாக அசஸ் பண்ணுவாங்க எவ்வளவு இவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதற்கு ஒவ்வொரு தடவையும் அந்த வேல்யூவர் ஒரு சார்ஜ் பண்ணுவார். ஒரு 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா, அது அவர் பொறுத்தது. ஸோ அது ஆவரேஜாக ஒரு 3 ஸ்டேஜ் வச்சா ஒரு 5,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. கம்மியாகவே வச்சு பார்த்தா கூட. ஸோ 65,000 ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதானா அப்படின்னா, இன்னும் சில பேங்க்ஸ் அவங்க உங்கள் சைட் விசிட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? அது எந்த பேங்க் நான் பர்டிகுலராக சொல்ல வரல. பட் சில பேங்க் சார்ஜ் பண்ணுறதாக எனக்கு சொன்னாங்க. நான் நேரடியாக அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பண்ணுறதா கேள்விப்படுறமோ அதையும் சொல்லி வச்சுருது நல்லது. ஏன்னா நீங்கள் நாளைக்கு ஹோம் லோனுக்கு போகிறதா இருந்தால் இதெல்லாம் முன்னாடியே கேட்டுருவீங்க இல்லையா, பேங்க்கில் இந்த சார்ஜில் நீங்கள் பண்ணுவீங்களான்னு. அதுக்காக ஒரு ஐடியாக்காக தான் சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 65,000 ரூபா, நம்ம அந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கல, 65,000 ரூபா நம்ம செலவு பண்ணால் தான் நமக்கு லோனே கிடைக்கும். இந்த 65,000 ரூபாங்கிறது நிறைய பேருக்கு 3 மாதம் இஎம்ஐ ஆயிரும். ஸோ 3 மாதம் இஎம்ஐ முதல்ல பே பண்ணி தான் நம்ம இந்த லோன் எடுக்கிறோம். ஹோம் லோன் போடுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஹிடன் சார்ஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓப்பன் சார்ஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ஹிடன் யாரும் ஹைட் பண்ணிலாம் வைக்கல. இது எல்லாமே பேங்க்கோட வெப்சைட்லேயே இருக்குது. பட் நமக்கு தான் தெரியறதில்லை. ஜஸ்ட் ஹோம் லோன்னா போனோடனே கிடச்சிரும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாலாவின் பார்வை சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. ஏற்கனவே நீங்கள் பாலாவின் பார்வை சேனலை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நமக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அது மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பாலா.